ஈரான் அனுப்பி வைத்த ஒரே ஒரு செய்தியில் ஒரே ஒரு வார்த்தையில் தலைகீழாக மாறிய அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான திட்டம் இதுதான் ஈரானின் மாஸ்டர் பிளான். அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் நீர் குழாய்களையும் இலக்கு வைத்து ஈரான் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? ஈரானுக்கு எதிராக குர்திஷ் படைப்பிரிவுகள் பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்களா? ஈரானின் வடமேற்கு பிரதேசத்தில் தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா? அதே போன்று ஈரானின் கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா? அல்லது இவர்கள் அனைவரும் ஈரானுக்கு மண்டியிட்டு விட்டார்களா? ஹபீபிகளே, இது ஒன்றும் ஈரானின் சாதாரண போர் அல்ல. இது ஈரானின் மிகப்பெரிய தீமூட்டலாகும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பற்றி எரியும் அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பலும் பிரித்தானியாவினுடைய எண்ணெய் கப்பலும் ஈரானின் தென்மேற்கு பிரதேசத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட இன்னும் ஒரு அமெரிக்க போர் விமானம். ஈரானுக்குள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டாம். அவ்வாறு நீங்கள் முயற்சி செய்தால் நாங்கள் அதனை இலக்கு வைப்போம் என செய்தி ஒன்றை அமெரிக்காவுக்கு அனுப்பிய ஈரானிய தலைமைகள். ஒரு அவசர தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு பின் கதவால் முயற்சி செய்யும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இதற்காக ரஷ்யாவையும் சீனாவையும் இவர்கள் இணைத்துக் கொண்டுள்ளார்களா? இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் எவ்வாறான பதில்களை வழங்கியுள்ளது? இந்த போரிலே சீனாவினுடைய ரஷ்யாவினுடைய பங்கு தொடர்பாக நாங்கள் சில தெளிவான புரிதல்களை கொண்டிருக்க வேண்டும். இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்பே இவை தொடர்பாக நான் பல விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு தேவையான தொடர்ச்சியான இராணுவ உதவிகளையும் உளவு தகவல்களையும் வழங்கி வருகின்றன. இந்த போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பிலிருந்தே ரஷ்யாவும் சீனாவும் அதிகளவான உதவிகளை ஈரானுக்கு வழங்கியிருந்தன. இராணுவ ரீதியிலான வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருந்தன. மேலும் இதிலே ரஷ்யாவை விட சீனா தான் ஈரான் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தது. அத்தோடு ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பும் சீனா ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. இராணுவ உதவிகளையும் இராணுவ வழிகாட்டுதல்களையும் மிக முக்கியமான உளவு தகவல்களையும் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து விதமான வழிகாட்டுதல்களையும் செயற்கைக்கோள் உதவிகளையும் சீனா ஈரானுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ராஜதந்திர ரீதியில் ஈரானை பாதுகாப்பதற்கும் மேற்குலகுக்கு உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்குவதற்கும் சீனா எல்லா விதமான முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டு வரக்கூடிய அடுத்த கட்ட ராஜதந்திர நகர்வுகளை முறியடிப்பதற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் சீனா ஈரானுக்கு வழங்கி வருகின்றது. அதே நேரம் ஈரானிய களத்தில் ரஷ்யாவோ சீனாவோ நேரடியாக களமிறங்காது. இந்த போரிலே ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவாக ஈரானிய களத்தில் நேரடியாக களமிறங்க மாட்டார்கள். மேலும் இவர்கள் ஈரானுக்குள்ளே களமிறங்குவதற்கான தேவையும் ஈரானுக்கு இல்லை. ஈரான் ரஷ்யாவோடும் சீனாவோடும் மேற்கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களிலும் இவை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அத்தோடு ஈரான் ரஷ்யாவையும் சீனாவையும் நம்பி போர்க்களத்தில் களமிறங்கவில்லை. அமெரிக்காவையும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பையும் எதிர்ப்பதற்கு ஈரான் ரஷ்யாவையும் சீனாவையும் நம்பவில்லை. நாங்கள் யாரையும் நம்பி களமிறங்கவில்லை, இறைவனை மாத்திரமே நம்பி களமிறங்கியுள்ளோம் என ஈரானிய தலைவர்களும் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். அதே போன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான திறன்களும் ஈரானிடம் காணப்படுகின்றன. ஈரானிய களத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஐரோப்பாவும் அடைந்து கொள்வதற்காக திட்டமிட்டிருக்கக்கூடிய இலக்குகளை ஒரு பொழுதும் அவர்களால் அடைந்து கொள்ளவே முடியாது. இவர்களுடைய இந்த இலக்குகளை தோற்கடிப்பதற்கான எல்லா விதமான திறன்களையும் வேலை திட்டங்களையும் ஈரான் மும்முரமாகவே மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இந்த போரானது நீண்ட போராகவே அமைந்திருக்கும் என்பதனை ஈரானிய இராணுவ தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் அறிவித்து விட்டார்கள். இந்த நீண்ட போருக்கு அமைவாகவே தாக்குதல் திட்டங்களையும் பாதுகாப்பு வழிமுறைகளையும் அனைத்து விதமான செயற்பாடுகளையும் ஈரான் திட்டமிட்டு வடிவமைத்துள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் எதிரியினுடைய பலவீனம் எங்கு இருக்கின்றதோ அதை மையப்படுத்திய ஈரான் இந்த தாக்குதல் திட்டங்களை வடிவமைத்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் ஈரானுக்கு எதிரான நீண்ட போரை திட்டமிடவில்லை. மேலும் அவர்களால் ஈரானுக்கு எதிரான நீண்ட போரில் தாக்குப்பிடிக்கவும் முடியாது. இதனால் தான் ஈரான் நீண்ட போருக்கான திட்டங்களை உருவாக்கியுள்ளது. உண்மையில் நாங்கள் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு ஈரான் அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மாத்திரம் மேற்கொள்ளவில்லை. உண்மையில் ஈரான் ஒரு மிகப்பெரிய தீயை மூட்டிக் கொண்டிருக்கின்றது. மறைந்த ஈரானின் உச்ச தலைவர் தியாகி இமாம் அலி கமேனி அவர்களே இந்த மிகப்பெரிய தீயை மூட்டுவதற்கான திட்ட வரைபடங்களை உருவாக்கியுள்ளார். தியாகி அலி
கமேனி அவர்கள் வகுத்திருக்கக்கூடிய திட்ட வரைபடங்களுக்கு அமைவாகவே ஈரான் இந்த போரில் மிகப்பெரிய தீயை மூட்டிக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய போர் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் முழுமையாக சுட்டு வீழ்த்துவதன் மூலமாக T20 கிரிக்கெட் போட்டியை போன்று யுத்த களத்தினை அணுகுவதன் மூலமாக இந்த மிகப்பெரிய தீயை மூட்ட முடியாது. மேலும் இவை தொடர்பாக ஈரானிய IRGC ராணுவத்தின் தளபதிகளில் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது நாங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களும் நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய திட்டங்களும் எங்களுடைய மறைந்த உச்ச தலைவர் தியாகி அலி கமேனி அவர்களினால் உருவாக்கப்பட்ட திட்டங்களாகும். 12 நாள் போருக்கு பின்பு இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படும் என்பதனை அவர் திறம்பட கணித்திருந்தார். மேலும் இதற்கமைவாக 12 நாள் போருக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய தீயை மூட்டுவதற்கான தாக்குதல் திட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வரைபடத்தை தியாகி அலி கமேனி அவர்கள் உருவாக்கியிருந்தார். இதற்காக அவர் பல நாட்களையும் பல வாரங்களையும் செலவழித்தார். இவ்வாறு எங்களுடைய தியாகி அலி கமேனி அவர்களுடைய வரைபடத்திற்கு அமைவாகவே திட்டங்களுக்கு அமைவாகவே நாங்கள் தற்போது அனைத்து விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றோம். தற்போது நாங்கள் அமெரிக்காவோடு மாத்திரம் போர் புரியவில்லை, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு மாத்திரம் போர் புரியவில்லை, ஒட்டுமொத்த மேற்குலகமும் ஈரானுக்கு எதிராக களமிறங்கியுள்ளது. இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வான்படைகளும் கடற்படைகளும் எங்களுக்கு எதிராக களமிறங்கியுள்ளன. எங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போர் சக்தி களமிறங்கியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஒட்டுமொத்த சக்திகளையும் முடக்குவதற்கும் இவர்களுக்கு எதிராக போராடுவதற்கும் மிகப்பெரிய தீயை மூட்டுவதை தவிர வேறு வழி இல்லை. மேலும் இதனை தியாகி அலி கமேனி அவர்கள் சரியாக கணக்கிட்டிருந்தார். மேலும் எங்களுடைய தியாகி அலி கமேனி அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே நாங்கள் தற்போது இந்த போர்க்களத்தில் மிகப்பெரிய தீயை மூட்டிக் கொண்டிருக்கின்றோம். மேற்குலகின் ஜியோனிச ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த போர் சக்திகளுக்கு எதிராகவுமே நாங்கள் இந்த தீயை மூட்டிக் கொண்டிருக்கின்றோம். அத்தோடு இது ஒரு நீண்ட போராகும். இந்த நீண்ட போரிலே நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய தீ நிச்சயமாக ஆக்கிரமிப்பாளர்களையும் அவர்களுடைய நண்பர்களையும் முழுமையாக சிதைக்கும். மேலும் போர்க்களத்திலே எங்களுடைய முப்படைகளும் உறுதியாகவே இருக்கின்றார்கள் என ஈரானிய IRGC ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் ஈரான் மூட்டியிருக்கக்கூடிய இந்த தீயின் ஆரம்ப கட்டத்தை சுவைத்து வருகின்றார்கள். மேலும் இதனை மூடி மறைப்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்குலக ஊடகங்களும் மிகப்பெரிய ஊடக பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 5 நாட்கள் முடிவடைந்து விட்டன. இந்த 5 நாட்களுக்குள்ளேயே அமெரிக்கா ஆயுதம் இல்லாமல் தவிக்கின்றது. வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இல்லாமல் தவிக்கின்றார்கள். நேற்றைய தினம் கத்தாரிலே ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காக ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள் அமெரிக்காவினால் 2000ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட PAC வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இல்லாமல் அமெரிக்கா பழைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி வருகின்றது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் முடக்கப்பட்டுள்ளன. எண்ணெய் விநியோகம், எரிவாயு விநியோகம் என்பன முடக்கப்பட்டுள்ளன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் அமெரிக்கா மில்லியன் பில்லியன் டாலர்களை இழந்து வருகின்றது. இவை அனைத்தும் ஈரான் மூட்டியிருக்கக்கூடிய தீயின் ஆரம்ப கட்டமாகும். மேலும் இந்த தீயினுடைய ஆரம்ப கட்டத்தையே இவர்களால் சுவைக்க முடியவில்லை. அத்தோடு ஈரான் மூட்டியிருக்கக்கூடிய இந்த தீயானது இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவில்லை. மேலும் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் போது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் முழுமையாக முடக்கப்படும். இவ்வாறு ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் முழுமையாக முடக்கப்படும் போது ஈரான் மூட்டியிருக்கக்கூடிய தீயின் அகோரத்தை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். இதனை ஒட்டுமொத்த உலகமும் அனுபவிக்கும். அத்தோடு இன்னும் 7 நாட்களுக்கு பொறுத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 7 நாட்களுக்கு பின்பு யுத்த களத்தினுடைய உண்மையை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். மேற்குலக ஊடகங்கள் மூலமாக மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து பிரச்சாரங்களும் போலியானது என்பதனை இன்னும் 7 நாட்களுக்குள் ஒட்டுமொத்த சர்வதேசமும் புரிந்து கொள்ளும். அடுத்து ஈரான் மூட்டியிருக்கக்கூடிய தீ தொடர்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் நன்றாகவே தெரியும். இதனால் தான் தற்போது பின்வாசல் வழியாக ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இத்தாலியையும் சுவிட்சர்லாந்தையும் பயன்படுத்தி முயற்சி செய்தார்கள். ஆனால் இது பயனளிக்கவில்லை. இதனால் தற்போது ரஷ்யாவையும் சீனாவையும் பயன்படுத்தி ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு களமிறங்கியுள்ளார்கள். ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தையாவது ஏற்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகவும் முயற்சி செய்து வருகின்றார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக தற்போது சீனாவும் அதனுடைய பிரதிநிதி ஒருவரை மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பி வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானின் காத்தமல் அன்பியா இராணுவ தலைமையகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. இந்த போர் எப்போது முடிவடையும் தெரியுமா? ஈரானிய மக்களுடைய விருப்பம் அமெரிக்கா மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீதும் திணிக்கப்படும் போதுதான் இந்த போரானது முடிவடையும். தற்போது நாங்கள் யுத்த நிறுத்தம் தொடர்பாகவோ தற்காலிக யுத்த நிறுத்தம் தொடர்பாகவோ சிந்திக்கவே இல்லை. தியாகி அலி கமேனி அவர்கள் வடிவமைத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் யுத்த நிறுத்தம் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. மேலும் நாங்கள் தற்போது தீயை மூட்டிக் கொண்டிருக்கின்றோம்.
வருகின்றோம். மிக நீண்ட போரை இலக்காக கொண்டே அனைத்து விதமான தாக்குதல்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என காத்தமல் அன்பியா தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் வடமேற்கு பிரதேசத்தினூடாக குர்திஷ் படைப்பிரிவுகளும் பயங்கரவாதிகளும் பிரிவினைவாதிகளும் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டார்கள் என நேற்றிரவிலிருந்து தொடர்ச்சியான செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. மேலும் குறிப்பாக இன்று அதிகாலை ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும் ஈரானின் வடமேற்கு பிரதேசத்தினூடாக குர்திஷ் படைப்பிரிவுகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் என்றும் சர்வதேச ஊடகங்களின் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களின் மூலமாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. மேலும் இதற்கு மேலதிகமாக இந்திய ஊடகங்கள் அதிகாலையிலேயே போர் நடைபெற்று வருவதாகவும் இந்த தரைவழி தாக்குதலினால் ஈரான் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி வருவதாகவும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் இந்த செய்திகள் அனைத்தும் போலி செய்திகள் என்பதனை இன்று அதிகாலையிலேயே நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். அத்தோடு இந்த தரைவழி தாக்குதலுக்கு என்ன நடந்தது என்றும் உங்களுக்கு கேள்விகள் எழலாம். உண்மையில் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் குர்திஷ் படைப்பிரிவுகளை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கே திட்டமிட்டார்கள். கடந்த 3 நாட்களாக இதற்கான பேச்சுவார்த்தைகளை டொனால்ட் ட்ரம்பும் மேற்கொண்டு வந்தார். ஈரானிய எல்லை பிரதேசத்தில் குர்திஷ் பிரிவினைவாத பயங்கரவாத குழுக்களும் முழுமையாக தயார் நிலையில் இருந்தார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதலை எதிர்கொள்வதற்காக ஈரானும் IRGC இராணுவத்தை களமிறக்கி இருந்தது. ஈரானின் வடமேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் வெளியேற்றியது. பயங்கரவாதிகளையும் பிரிவினைவாதிகளையும் கொத்து கொத்தாக வேட்டையாடுவதற்கு ஈரானிய இராணுவம் முழுமையாக தயாராகவே இருந்தது. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஈராக்கிய குர்திஸ்தான் பிரதமரான பர்சானிக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி ஈரானின் தற்காலிக உச்ச தலைவரின் செய்தியை எடுத்துரைத்தார். மேலும் இதைத் தொடர்ந்து அப்பாஸ் அரக்சி அவர்கள் குர்திஸ்தான் தேசபக்த ஒன்றியத்தினுடைய தலைவருக்கும் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி குறித்த செய்தியை எத்தி வைத்தார். அதாவது ஈரானுக்கு எதிராக குர்திஷ் படைப்பிரிவுகள் பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகள் மேற்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்தால் குர்திஸ்தான் பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றுவதற்கான போரை ஆரம்பிப்போம். நீங்கள் ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதலை ஆரம்பித்தால் 2 வாரங்களுக்குள் நாங்கள் குர்திஸ்தான் பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றுவோம். ஈராக்கில் இருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் அதிகமான போராளிகள் ஒன்றிணைந்து ஈராக்கிய குர்திஸ்தான் பிரதேசத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்து ஒட்டுமொத்த குர்திஸ்தான் பிரதேசத்தையும் கைப்பற்றி விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் குர்திஸ்தான் நிர்வாகத்தை தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களையும் மேற்கொண்டு விடுவோம். இதனால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என அப்பாஸ் அரக்சி அவர்கள் தற்காலிக உச்ச தலைவரின் செய்தியை எடுத்துரைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஈராக்கினுடைய பிரதமர் ஷியால் சூதானி அவர்களோடும் தொலைபேசியில் உரையாடினார். இதைத் தொடர்ந்து ஈராக்கிய பிரதமர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈராக்கிய எல்லை பிரதேசத்தின் ஊடாக ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் ஒருபொழுதும் இடமளிக்கப் போவதில்லை. யாருமே ஈராக்கிய எல்லை பிரதேசத்தை தாண்ட முடியாது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் முழுமையாக மேற்கொள்வோம். ஒட்டுமொத்த எல்லை பிரதேசத்திலும் முழுமையாக படைகளை குவிப்போம். ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை யாரும் நினைத்து கூட பார்க்க வேண்டாம் என ஈராக்கினுடைய பிரதமர் ஷியால் சூதானி அவர்கள் தெரிவித்தார். அதே போன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்ப்பு குழுக்களும் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு முழுமையான தயார் நிலையையும் வெளிப்படுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து குர்திஸ்தான் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய தலைவர் இவ்வாறு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். நாங்கள் இந்த போரிலே ஒரு பங்காளியாக இருக்க விரும்பவில்லை. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த போரில் நாங்கள் கலந்து கொள்வதற்கு விரும்பவில்லை. எங்களுடைய ஒரு குர்திஷ் வீரர் கூட ஈரானிய எல்லை பிரதேசத்திற்குள் நுழைய மாட்டார்கள். இதனை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என ஈராக்கினுடைய ஜனநாயக கட்சியின் தலைவர் அறிக்கையில் குறிப்பிட்டார். எனவே ஈரான் அனுப்பிய ஒரே ஒரு செய்தியில் ஈரானுக்கு எதிரான ஒட்டுமொத்த தரைவழி தாக்குதல் திட்டங்களும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஒட்டுமொத்த தரைவழி தாக்குதல் திட்டங்களும் முழுமையாக தோல்வியில் முடிவடைந்துள்ளன. ஈராக்கின் மேற்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதிலிருந்து குர்திஷ் பயங்கரவாதிகளும் பிரிவினைவாதிகளும் முழுமையாக பின்வாங்கியுள்ளார்கள். இதையும் மீறி அவர்கள் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஒட்டுமொத்த குர்திஸ்தான் பிரதேசமும் பற்றி எரியும். ஈராக்கில் இருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் அதிகமான போராளிகள் குர்திஸ்தான் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவார்கள். எனவே ஈரான் அனுப்பிய ஒரே ஒரு வார்த்தையில் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஒட்டுமொத்த தரைவழி தாக்குதல் திட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்து விட்டன. உண்மையில் இதுதான் ஈரானின் மாஸ்டர் பிளான், இராஜதந்திர தாக்குதல் திட்டம். அடுத்து ஈரானினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் பயன்படுத்தி கிழக்கு பகுதியினூடாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் இன்று அதிகாலையில் ஈரானின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலூச் பழங்குடி குழுக்களின் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானின் கிழக்கு எல்லை பிரதேசத்தினூடாக எந்த ஒரு பிரிவினைவாதியும் பயங்கரவாதியும் நுழைய முடியாது. எங்களுக்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த போரில் முழுமை
முழுமையாக ஈரான் இஸ்லாமிய குடியரசோடே நிற்கின்றோம். எந்த ஒரு பயங்கரவாதியும் பிரிவினைவாதியும் ஈரானின் கிழக்கு பிரதேசத்தை தாண்ட முடியாது. கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலூச் சமூகமும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு முழுமையான ஆதரவை தற்போது வெளிப்படுத்துகின்றது. ஈரானின் கிழக்கு பிரதேசத்தினூடாக எந்த ஒரு தரைவழி தாக்குதலும் ஆரம்பிக்கப்பட மாட்டாது. இதனை நாங்கள் சபதம் செய்கின்றோம் என ஈரானின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலூச் சமூகத்தினர் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு உறுதியளித்துள்ளார்கள். எனவே அமெரிக்காவினுடைய இரண்டாவது தாக்குதல் திட்டமும் தரைவழி தாக்குதல் திட்டமும் தோல்வியடைந்து விட்டது. எனவே ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல் திட்டங்களில் தற்போது அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு எஞ்சியிருக்கின்றது. ஈரானுக்குள் அமெரிக்க துருப்புக்களை நேரடியாக களமிறக்குவதாகும். மேலும் இதற்காகத்தான் ஈரானியர்கள் பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தயவு செய்து அமெரிக்கர்களே அவசரமாக ஈரானுக்குள் களமிறங்குங்கள். 2 கோடிக்கும் அதிகமான போராளிகள் இதற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் அமெரிக்காவுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. நீங்கள் மீண்டும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டால் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே இருக்கக்கூடிய டிமோனா அணுசக்தி நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். எங்களிடம் இன்னும் பல அட்டைகள் காணப்படுகின்றன. இன்னும் களமிறக்காத பல அட்டைகள் காணப்படுகின்றன. நீங்கள் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் டிமோனா அணுசக்தி நிலையத்தினை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என ஈரானிய தரப்பினர் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். அடுத்து ஈரான் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இலக்கு வைத்து அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. உண்மையில் இந்த தாக்குதல்களை ஈரான் அவசரமாக ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். தற்போது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சக்தி மூலங்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என்று ஈரான் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றது. அதாவது எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்களுக்கான பொறுப்பை ஈரான் ஏற்கவில்லை. இதற்கு அர்த்தம் ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என்பதல்ல. சக்தி மூலங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்களுக்கான பொறுப்பை ஈரான் ஏற்கவில்லை, அவ்வளவுதான். எனவே தற்போதைய நிலைமையிலேயே ஈரான் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். மேலும் ஈரான் மூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் போது, சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஈரான் இந்த தாக்குதல்களை ஆரம்பிக்கும். இது ஒரு நீண்ட போர் என்பதனால் இந்த தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான நேரம் இன்னும் இருக்கின்றது என்பதே மிக முக்கியமான விடயமாகும். அடுத்து ஈரான் தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்தும் பிரித்தானியாவினுடைய எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் கப்பல்கள் தற்போது தீப்பற்றி எரிகின்றன. அதே போன்று அசர்பைஜானின் நக்கச்சிவன் விமான நிலையத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதலை நாங்கள் தான் மேற்கொண்டோம் என ஈரானிய தரப்பினர்கள் கூறவில்லை. அதே போன்று கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் பஹ்ரைனில் ஈரானிய தாக்குதல் தொடர்பான காணொலிகளை பகிர்ந்தவர்களை கைது செய்துள்ளார்கள். ஒரு மிகப்பெரிய ஊடக தணிக்கையை ஏற்படுத்துவதற்காகவே இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் அடிமை அரபு நாடுகளுக்குள் மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல் காணொலிகள் தற்போது அவசரமாக வெளியாகுவதில்லை. அடுத்து இன்று மாலை ஈரானின் தென்மேற்கு பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய F-15E போர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அதே போன்று இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.